ஸோ அப்பா உட்காந்து உட்காந்து மனசுனுக்கு இடுப்பே போச்சு. அடியே பிரியா 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 ஏதாவது கூப்பிடுறது அவளுக்கு காதில் ஏறுதன்வாரு. அடியே மழை வர மாதிரி இருக்குது, போய் அந்த மாட்டை பிடிச்சிட்டு வா பிரியா பிரியா. ஏன் மம்மி கத்திட்டே இருக்கீங்க? அடியை என்ற உள்ளையா நீ எப்போ பார்த்தாலும் இந்த பவுடர் பூசிட்டு இந்த வெள்ளைக்காரியாட்ட மேக்கப்பை போட்டுட்டு போய் மழை வர மாதிரி இருக்குது மாட்டை பிடிச்சிட்டு வா. எனக்கு உட்காந்து உட்காந்து துணி தேய்ச்சி தேய்ச்சி இடுப்பெல்லாம் வலிக்குது, கண்ணெல்லாம் போயிட மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வேலை செய்யறியா நீ? போய் முதல்ல மாட்டை பிடிச்சிட்டு வா போ. மம்மி நோ மம்மி, என்னால மாடெல்லாம் பிடிச்சிட்டு வர முடியாது, நான் போக மாட்டேன், எனக்கு வேற வேலை இருக்கு. இருக்கு உனக்கு என்ன? எப்போ பார்த்தாலும் அந்த டிவி போட்டு உட்காந்து டிவி முன்னாடி உட்காந்துட்டு நினைச்சிட்டு இருக்கிற வேலை. போய் பேசாமல் மாடு பிடிச்சிட்டு வரல நீ அவ்வளோதான் சொல்லிட்டு இன்னைக்கு உங்கள் ஒப்பனையும் காண உன்னும். பேசாமல் போய் மாட்டை பிடிச்சிட்டு வா, எனக்கு இன்னும் நிறைய ஜாக்கெட் தைக்கணும் போ. ஏன் மம்மி இப்படி பண்றீங்க? ச்சே, இந்த வீட்ல நிம்மதியா டிவி கூட பார்க்க முடியல. ச்சே, எல்லாம் என் நேரம். ஒரே உள்ளேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துனது ரொம்ப தப்பாக போச்சு. ஏதாவது ஒரு வேலை செய்யுதா அந்த புள்ள? இவங்க அப்ப நான் அதை விட ஐயோ கடவுளே முருகா. படிக்காத பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ வீட்டு வேலையை செஞ்சுட்டு ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கட்டுன்னு நம்ம அண்ணன் பிள்ளையாச்சே போனா போதுன்னு நம்ம வயனுக்கு கட்டிட்டு வந்ததுக்கு இவ என்னால் ஒரு வேலை செய்யறாளா? வீட்லேயும் வேலை செய்ய மாட்டேங்கிறா, காட்டுலேயும் வேலை செய்ய மாட்டேங்கிறா. எங்கால ஊர் நாய் பேசிட்டு வெட்டிய ஓப்பி அடிச்சுட்டே தானே தெரியுற அந்த சின்ன பிள்ளை. என்னால் ஏதாவது ஒரு வேலை செய்யறாளா, ஏதாவது கண்டுக்கிறாளா என்ற பிள்ளைகளையும் தான் நான் வளர்த்துனேன். எத்தனை வேலை செஞ்சுட்டு எப்படித்தான் பொட்டு மணியாட்டு இருக்குதுகோ. இவ எனக்கு எல்லாம்லையும் தண்டம், என்னால் ஒரு வேலை செய்யறாளா? எங்க மழை வர மாதிரி இருக்குது, நீ எங்க ஊர் மேய்ஞ்சிட்டு திரியிறாளோ தெரியல. செல்வியக்கா 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 செல்வியக்கா. வா சின்ன புள்ள. ஆமா செல்வியக்கா, ஏன் ஒரே சோகமா இருக்கிறீங்க? உனக்கு என்னடிமா, அத்தை வயனைவே கட்டிட்ட, உங்கள் அத்தை இருக்கிறா உனக்கு எல்லா வேலையும் செய்யறதுக்கு. அப்புறம் என்னடி உனக்கு ராணி மகா ராணிக்கு என்னை பாரு. ஆட செல்வியக்கா, இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி ஒரே சோகமா இருக்கிறீங்க? நீ ஏண்டி பேச மாட்ட? உனக்கு என்ன, ஜாலியாக ஒரு வேலையும் செய்யாமையே ஓப்பி அடிச்சுட்டே இருக்கிற. என்னக்கா இப்படி சொல்லி போட்டீங்க? பின்னென்ன சின்ன புள்ள, ஏதாவது ஒரு வேலை சொன்னால் இந்த பிரியா ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறா. நான் என்னதான் பண்ணுறது? அவங்க அப்பாவும் வேலைன்னு வெளியில் போயிடுறாரு, இருக்கிறது ஒரு புள்ள. எனக்கு ஏதாவது ஒத்தாசையாக ஒரு வேலை செஞ்சாத்தானே சின்ன பிள்ளையாகு. ஆட செல்வியக்கா, நீங்க அதை விடுங்க. எப்ப பார்த்தாலும் வேலைன்னு வேலை செஞ்சுட்டு ஏக்கா உடம்ப கெடுத்துக்கிறீங்க? வாழ்க்கை ஜாலியாக என்ஜாய் பண்ற கத்துக்குங்க. அக்கா, கவிதா தேட்டரில் சூப்பராக ஒரு படம் போட்டிருக்குறாங்க, கல்கி. வரீங்களா போலா? அடியே அம்மிக்கல்ல தூக்கி தலையில் போட்டுருவேன். என் வயிற்றுச்சலை கலப்பம், பேசாமல் போயிரு. படம் பார்க்குற நேரமாடி இது. ஏண்டி நீ சேர்ந்து என் வாயை பிடுங்குற? அட என்னக்கா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? மலையில படம் பார்த்தாதாக்கா த்ரில்லா இருக்கு. அப்பத்தான் வீட்லேயும் ஒரு வேலையும் இருக்காது. பேசாம எங்கூட வாங்க, ஜாலியாக உங்களுக்கு படம் பார்த்து கூப்பிட்டு வரேன். பேசாம என்ற வாய் கலரம் போ சின்ன புள்ள நீயே. என்ன மழை துளி உழுகிற மாதிரி இருக்குது? ஐயோ, மாடு பிடிக்கிறதுக்கு போன இந்த பிரியால் ஒன்றும் காணமே. அடியே பிரியா பிரியா. அட என்னக்கா நீங்க மழை வருது மாடு பிடிக்கலன்னு இப்போ நீங்க படத்துக்கு வர்றீங்களா வரலையா அதை சொல்லுங்க முதல்ல. ஐயையோ அடியே, மழை அதிகமாயிருச்சு, நீயும் போய் பிரியால பாரு. பிரியா பிரியா. ஐயையோ என்ற மிஷினெல்லாம் நனைஞ்சு போன என்ற பொழப்பே போயிருமே. அடியே பார்த்துட்டே நிற்கிறிய, எல்லாத்தையும் எடுத்து வை. ஆட போங்கக்கா, நான் படம் பார்க்கறதுக்கு போறேன். ஐயையோ துணியெல்லாம் நலையுதே. அடியே சின்ன புள்ள, அடியே பார்த்துட்டே நிற்கிறாளே, வந்து எடுடி. அக்கா, நான் எங்க வீட்லயே வேலை செஞ்சதில்லை, என்ன என்னை துணி எடுக்க சொல்றீங்க? டாட்டா பாய் பாய், நான் போறேன். எவடி இவ சுத்த கூறு கட்டவளா இருப்பாளாட்டுக்குது. இவளை எப்படித்தே வச்சு அந்த மணிமா மேய்க்கிறாங்களோட சாமி தெரியல. ஐயோ, நம்ம உள்ள எங்க உன்னங்கானா? அடியே ஐயையோ, மழை தண்ணி ஊடு வரைக்கும் வந்துருச்சு, ஊடே முங்கிட மாட்டேக்குதே. இந்த பிள்ளையும் காண, இவங்க அப்பனையும் காண, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐயையோ, மழை வேற அதிகமாயிட்டே இருக்குதே, இந்த பிள்ளை உன்னங்கானமே. ஐயோ கடவுளே.
பிரியா பிரியா சீக்கிரம் வாங்க. ஐயோ மம்மி காப்பாத்துங்க, நடக்க முடியல. ஐயையோ மாட்டை கொண்டாடி இங்கே இந்த தண்ணிக்கே உனக்கு நடக்க முடியலையா? ஆ மம்மி. ஐயோ பிரியா எந்திரிடி, அடியே எந்திரி. ஆ, ஐயோ மம்மி வழுக்குது, தூக்குங்க, புடிங்க. அடியே பார்த்து மெதுவா எந்திரி. முதல்ல நீ வீட்டுக்குள்ள போய் அந்த மாட்டை பிடிச்ச கட்டாளகட்டில் தள்ளு. நீ ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வரைக்கும் இத்தனை அக்க போரு. மம்மி இங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல கூட ஒரு ஸ்விம்மிங் பூல் ரெடி ஆயிடுச்சு. இதுல ஸ்விம் பண்ண செம்மையா இருக்கும். இருக்கு உனக்கு. நானே உன்னை உங்க அப்பாவை காணமே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற நீ வேற என்ற எரிச்சலை கலப்பாத. ஆ, என்ன மழை துளி விழுகிற மாதிரி இருக்குது. ஐயோ இந்த சின்ன புள்ள எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சஞ்சய், பிந்து, தன்யா, மழை வருது, வீட்டுக்கு போங்க, நடங்க. மாடு, ஹே மாடு, நடமாடு போலாம். மழை வரையில திறக்கமே இந்த மாடு கூட. ஹே, இவளை மருமகளை கூட்டிட்டு வந்து நான் மண்டை உடைக்க வேண்டியதா இருக்குது. ஐயோ கடவுளே. மாடு, ஹே மாடு போகுதான் வரு.